ஆகாயத்தில் சூரியன் தோன்றாமல் காற்று விஷமாகி கங்கையில் ஒரு சொட்டு நீர் கூட இல்லாமல் வற்றும் போது உன் சிரோன்மணி உன்னை சேரும். அதுவே தருணம். அதுவரை குருக்ஷேத்திர போருடைய 18வது நாள். மகாபாரதமுடைய மாபெரும் வீரர்களான பீஷ்மர், துரோணாச்சாரியர், கர்ணன் எல்லாரும் இறந்துட்டாங்க. கௌரவர்கள்ல இருக்க 100 பேர்ல 99 பேர் இறந்துட்டாங்க. மீதி இருக்கிறது துரியோதனன் மட்டும்தான். துரியோதனனுக்கும் பீமனுக்கும் இடையில கடுமையான சண்டை நடக்குது. பீமன் என்னதான் முயற்சி பண்ணாலும் துரியோதனனை தோற்கடிக்க முடியல. அதற்கு காரணம் துரியோதனன் காந்தாரி கிட்ட வாங்கியிருந்த வரம். இதை புரிஞ்சுக்கிட்ட கிருஷ்ணர் பீமனுக்கு செய்கை மூலியமா துரியோதனனை அவனோட தொடையில அடிக்க சொல்றாரு. பீமனும் அதே மாதிரி துரியோதனனோட தொடையில அடிச்சு அவனை கீழே வீழ்த்துறான். துரியோதனன் வீழ்த்தப்பட்ட பிறகு 18 நாள் நடந்த குருஷேத்திர போர் முடிவுக்கு வருது. இந்த போர்ல கிட்டத்தட்ட 30 லட்சத்துக்கும் மேலான உயிர்கள் பறிக்கப்பட்டிருக்கு. சூரியன் அஸ்தமனமானதுக்கு அப்புறம் அஸ்வத்தாமன் தன்னோட நண்பனான துரியோதனனை பார்க்க வரான். அப்போ துரியோதனன், என்னோட பிறவி முக்தி அடையணும் அப்படின்னா பாண்டவர்களுடைய 5 தலைவன் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்றான். தன் நண்பனுடைய கடைசி ஆசையை நிறைவேற்றுவதற்காக அஸ்வத்தாமன் இரவோட இரவா பாண்டவர்கள் தங்கியிருந்த குடிலுக்கு போய் 5 பேரோட தலையையும் வெட்டி கொண்டு வரான். துரியோதனன் என்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்குன பீமனோட தலையை கொடு அப்படின்னு கேட்கிறான். அஸ்வத்தாமனும் இருக்கிறதுலயே பெரிய தலையை எடுத்து கொடுக்குறான். அதை வாங்கி பார்த்த துரியோதனன் அதிர்ச்சி அடைகிறான். அடே முட்டாள், இது பாண்டவர்களுடைய தலை இல்ல, பாண்டவர்களுடைய 5 பசங்களோட தலை அப்படின்னு சொல்றான். குரு வம்சத்துல இருந்த மீதி வாரிசையும் கொன்னுட்டியே அப்படின்னு சொல்லி பெருத்த வேதனையோடவும் தீராத ஆசையோடவும் உயிரை விடுறான் துரியோதனன். இந்த விஷயம் தெரிஞ்சு கிருஷ்ணரும் பாண்டவர்களும் அஸ்வத்தாமன் இருக்க இடத்துக்கு வராங்க. பாண்டவர்களுடைய கடைசி வாரிசு உத்திரை கருவுல இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட அஸ்வத்தாமன் அதை அழிக்க பிரம்மாஸ்திரத்தை ஏவறான். பிரம்மாஸ்திரம் நேரா உத்திரை வயிற்றுல இருந்த குழந்தைய அழிச்சிருது. இதனால கடும் கோபத்துக்கு ஆளான கிருஷ்ணர் குருஷேத்திர போர்ல 18 நாள் நடந்த பாவத்தை விட இப்ப நீ பண்ண பாவம் ரொம்ப பெருசுன்னு சொல்லி அஸ்வத்தாமனுக்கு ஒரு சாபத்தை அளிக்கிறார். நீ செஞ்ச இந்த பாவத்துக்கு மன்னிப்பே கிடையாது. மரணம்னா தானே உனக்கு பயம் இல்லை, அப்போ கடைசி வரைக்கும் மரணம் அடையாமையே உடம்பு முழுசும் நோய்களோடு ஒரு நிமிஷமும் துடிச்சு வாழவும் முடியாம சாகவும் முடியாம நீ தவிச்சு போவ அப்படின்னு ஒரு சாபத்தை விட்டுறாரு. சாபத்தை விட்டது மட்டும் இல்லாம அஸ்வத்தாமன் நெத்தியில இருந்த ரத்தின கல்ல பறிச்சிட்டுறாரு. இதனாலதான் அஸ்வத்தாமன் பல வருஷம் மரணம் அடையாமையே இருக்கான். எல்லாம் முடிஞ்ச பிறகு போர்க்களத்துக்கு வந்த காந்தாரி தன்னுடைய 100 பசங்களும் இறந்து கிடந்ததை பார்த்து துடிச்சு போறாங்க. கௌரவர்கள் வம்சமே அழிஞ்சு போனதை நினைச்சு கதறி அழுவ ஆரம்பிக்கிறாங்க. அழுகை கோபமா மாறுது, கோபம் ஆக்ரோஷமா மாறி இது எல்லாத்துக்கும் காரணம் கிருஷ்ணர் தான் அப்படின்னு முடிவு பண்ணி கிருஷ்ணருக்கு சாபம் தராங்க காந்தாரி. நான் எப்படி என் வம்சம் முழுசையும் இழந்து தவிக்கிறேனோ அதே மாதிரி உன்னோட யாதவ குலமும் உன் கண்ணு முன்னாடியே அழிஞ்சு போகும், அதை பார்த்து தீராத வேதனை அடைவ அப்படின்னு கிருஷ்ணருக்கு சாபம் விட்டுறாங்க காந்தாரி. சாபம் விட்ட சில வினாடிகள்லயே தன்னோட தப்பை உணர்ந்த காந்தாரி சாபத்தை திரும்ப பெற முயற்சி பண்றாங்க. ஆனா விட்ட சாபம் தான் திரும்பி பெற முடியாது. வேதனையில இருந்த காந்தாரிக்கு கிருஷ்ணர் ஆறுதல் சொல்றாரு. காந்தாரி சாபம் கொடுக்க போறதும் கிருஷ்ணருக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருந்தது. தங்களோட வம்சம் முழுசையும் இழந்த வேதனையிலேயே காலத்தை கழிக்கிறாங்க குந்தி, காந்தாரி மற்றும் திருதராஷ்டிரன். போர் முடிஞ்சு சரியா 15 வருஷம் கழிச்சு 3 பேரும் வனவாசம் போறாங்க. குந்தி, காந்தாரி, திருதராஷ்டிரன் அப்புறம் உதவிக்கு ஒரு ஆளான சஞ்சயன்னு 4 பேரும் அடர்ந்த காட்டுக்குள்ள குடில் அமைச்சு அங்க தங்கி இருந்திருக்காங்க. 3 பேரும் தினமும் கங்கை ஆற்றுல குளிச்சு தங்களுக்கு மோட்சம் அளிக்க சொல்லி வேண்டியிருக்காங்க. அதே மாதிரி ஒரு நாள் அவங்க தங்கி இருந்த காட்டுல தீ வேகமா பரவி வந்திருக்கு. இதை பார்த்த சஞ்சயன் வேற இடத்துக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்கான். ஆனா 3 பேரும் அந்த இடத்த விட்டு அசையாம சஞ்சயனை மட்டும் அனுப்பி வச்சிருக்காங்க. காட்டுத்தீ கொஞ்சம் கொஞ்சமா பரவி வர இவங்க இருந்த இடம் முழுசும் காட்டுத்தீ பரவி அவங்க 3 பேரையும் எரிச்சு சாம்பலாக்கியிருக்கு. இந்த விஷயம் தெரிஞ்சுக்கிட்ட பாண்டவர்கள் ரொம்பவே அதிர்ச்சி அடைகிறாங்க. அவங்க இறந்த இடத்துல சடங்குகள் பண்ணி 3 பேரோட ஆத்மாவையும் சாந்தி அடைய செஞ்சிருக்காங்க பாண்டவர்கள். இதே காலகட்டத்துல கிருஷ்ணரோட யாதவ குலம் செல்வ செழிப்போட பெரிய தேசமா மாறிச்சு. செல்வம் பெருகினதுனால மக்கள் எல்லாரும் மது போதைக்குள்ள போக ஆரம்பிச்சிருக்காங்க.
கொஞ்சம் கொஞ்சமா யாதவர்கள் தங்களோட கட்டுப்பாட்டை இழக்க ஆரம்பிச்சிருக்காங்க. துவாரகைக்கு வந்த சில முனிவர்களிடம் கிருஷ்ணரோட பையனான சம்பா கர்ப்பமான பொண்ணு மாதிரி நடிச்சிருக்கான். நடிச்சது மட்டும் இல்லாம எனக்கு பையன் பிறக்குமா இல்ல பொண்ணு பிறக்குமான்னு கேட்டிருக்கான். சம்பா நடிக்கிறத தெரிஞ்சுக்கிட்ட முனிவர்கள் கடுப்பாகி, நீ ஒரு இரும்பு கம்பியை பெற்றிருப்ப, அது மூலியமா தான் உன்னோட யாதவ குலமே அழியும் அப்படின்னு சாபம் விட்டுருக்காங்க. யாதவர்கள் தொடர்ந்து தற்பெருமை பேசிக்கிட்டும் மது அருந்திக்கிட்டும் காலம் கழிச்சிட்டு இருந்தாங்க. இப்படி போதை அதிகமாகி என்ன பண்றோம்னே தெரியாம அதிகமா வாக்குவாதத்துல ஈடுபட ஆரம்பிக்கிறாங்க. இந்த வாக்குவாதம் கொஞ்சம் கொஞ்சமா அடிதடியா மாற ஆரம்பிக்குது. இப்படி ஒருத்தர் ஒருத்தரை தாக்க ஆரம்பிச்சுக்கிட்டு இந்த சண்டை பெருசாகி பெரிய போரா மாறுது. சம்பா பெற்றெடுத்த இரும்பு கம்பியை வச்சு ஒருத்தர் ஒருத்தர் அடிச்சுக்கிறாங்க. நிலைமை கைமீறி போக கிருஷ்ணர் அர்ஜுனனை உதவிக்கு கூப்பிடுறாரு. இது எல்லாம் நடக்கும்னு கிருஷ்ணருக்கு முன்னாடியே தெரியும். ஆனாலும் சொந்த வம்சம் அழியறத பார்க்க முடியாம ஒரு மரத்துக்கு கீழே போய் உட்கார்றாரு கிருஷ்ணர். அவருடைய கால் பட்டு மரம் ஆட பக்கத்துல புதர்ல ஒளிஞ்சிட்டு இருந்த வேடன் ஒருவன் மான் தான் அந்த மரத்துக்கு கீழே இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு அம்பை ஏவறான். அந்த அம்பு நேரா கிருஷ்ணருடைய கால்ல பாயுது. விஷ்ணுவுடைய அவதாரமான கிருஷ்ணர் சிரிச்சுக்கிட்டே தன்னோட கண்ணை மூடுறாரு. மாபெரும் மகாபாரத போரை நடத்தின கிருஷ்ணர் இந்த உலகத்தை விட்டு மறைஞ்சு போறார். அர்ஜுனன் துவாரகைக்கு வரத்துக்குள்ளேயே எல்லாம் முடிஞ்சு போச்சு. மீதி இருந்தது பெண்களும் குழந்தைகளும் மட்டும்தான். இவங்க இங்க இருந்த ஆபத்து அப்படின்னு அர்ஜுனன் அவங்கள ஹஸ்தினாபுரத்துக்கு கூட்டிட்டு போறான். போற வழியிலேயே கொள்ளையர்கள் அவங்கள தாக்க ஆரம்பிக்கிறாங்க. அர்ஜுனன் தன்னுடைய காண்டிபத்தை பயன்படுத்தலாம் அப்படின்னு நினைக்கிறான். ஆனா அவனால எதுவுமே பண்ண முடியல. போர்க்களம் கண்ட மாவீரனான அர்ஜுனன் கொள்ளையர்கள் முன்னாடி தோர்த்து போய் ஒரு நிராயுதபாணியா நிற்க, கொள்ளையர்கள் அங்க இருந்த பெண்கள், குழந்தைகள், பொருட்கள் எல்லாத்தையும் சூறையாடிட்டு போயிடுறாங்க. கிருஷ்ணரோட மரண செய்தி கேட்ட பாண்டவர்கள் மனமுடைஞ்சு போறாங்க. 36 வருஷம் அஸ்தினாபுரத்தை செழுமையா ஆண்டுட்டு வந்த யுதிஷ்டிரன் அபிமன்யோட பையனான பரீட்சித்துக்கு அரச பதவியை கொடுத்துட்டு வனவாசம் போக தயாரானார். அவரோட அர்ஜுனன், பீமன், நக்குலன், சகாதேவன், திரௌபதியும் கிளம்புனாங்க. அப்போ பாண்டவர்களை சந்திச்ச வியாச முனிவர், இந்த பூமியில உங்க வேலை முடிஞ்சிருச்சு, நீங்க பூமியை விட்டு கிளம்புற காலம் வந்துருச்சு அப்படின்னு சொல்றாரு. அவரோட சொல்லுக்கிணங்க பாண்டவர்களும் மேருமலையை நோக்கி பயணிக்கிறாங்க. மலை ஏற ஏற ஒவ்வொருத்தரா மலையிலிருந்து கீழே விழ ஆரம்பிக்கிறாங்க. முதல்ல திரௌபதி, அப்புறம் சகாதேவ், நக்குலன், அர்ஜுனன், கடைசியா பீமன்னு எல்லாரும் மலையிலிருந்து கீழே விழுந்துடுறாங்க. யுதிஷ்டர் மட்டும்தான் சொர்க்கலோகத்தை அடைகிறார். அவரை வரவேற்க இந்திரன் தன்னுடைய ரதத்துல வராரு. யுதிஷ்டிரன் உள்ள வரணும் அப்படின்னா அவரோட இவ்வளவு நாள் பயணிச்ச ஒரு நாயை வெளியே விட்டுட்டு வர சொல்றாரு. ஆனா யுதிஷ்டர், அந்த நாய் என் கூட என் பயணம் ஃபுல்லா இருந்திருக்கு, அதனால அதை விட்டு வர முடியாது அப்படின்னு சொல்ல, திடீர்னு அந்த நாய் யமதர்மனா மாறுது. யமதர்மன் யுதிஷ்டருடைய நல்ல குணத்தை பாராட்டி சொர்க்கலோகத்துக்குள்ள கூட்டிட்டு வரார். சொர்க்கத்துக்குள்ள போனதும் யுதிஷ்டர் அவரோட தம்பிகளை தேடுறாரு. ஆனா அங்க கௌரவர்கள் மட்டும்தான் இருந்தாங்க. அதிர்ச்சி அடைந்த யுதிஷ்டர் யமதர்மனை பார்த்து, பாவம் செஞ்ச கௌரவர்கள் இங்க இருக்காங்க, ஆனா எங்க தம்பிகள் எங்க அப்படின்னு கேட்கிறாரு. அதற்கு யமதர்மன், கௌரவர்கள் போர்க்களத்துல இறந்தாங்க, அதனால அவங்க சொர்க்கத்துல இருக்காங்க, உன் தம்பிங்க எல்லாம் நரகத்துல இருக்காங்க அப்படின்னு சொல்லி பாண்டவர்கள் செஞ்ச பாவத்தையும் ஒண்ணு ஒண்ணா சொல்ல ஆரம்பிக்கிறார். எல்லாத்தையும் கேட்ட யுதிஷ்டர் பாண்டவர்கள் செஞ்ச தப்பையும் புரிஞ்சுக்கிறாரு. யமதர்மன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு, நானும் என் தம்பிகளோட நரகத்துல இருந்துட்டு எல்லாரும் ஒன்னா சேர்ந்து சொர்க்கத்துக்கு வரோம் அப்படின்னு சொல்றாரு. யமதர்மன் யுதிஷ்டருடைய பாசத்தை பார்த்து பெருமை அடைகிறார். காந்தாரி சாபம் விட்டது போலவே 36 வருஷத்துக்கு அப்புறம் யாதவ குலம் மொத்தமா அழிஞ்சு போய் துவாரகை கடல்ல மூழ்கி போகுது. பாண்டவர்களும் பூமியில தங்களோட வாழ்க்கையை முடிச்சுக்கிட்டு விண்ணுலக அடைஞ்சிட்டாங்க. இதோட துவாபர யுகம் முடிவுக்கு வருது. அடுத்து வரப்போற யுகம் கலியுகம். அந்த யுகம் துவாபர யுகத்தை விட ரொம்பவே மோசமா இருக்கும். அந்த யுகத்துல களி எல்லையற்ற சக்தியோட மனிதர்களை தீய செயல்களை செய்ய வைப்பான்னு சொல்லப்படுது. இப்ப நம்ம இருக்க யுகம் தான் கலியுகம். கலியோட ஆட்டம் போக போக பயங்கரமா இருக்கும்னு, மக்கள் ஒருத்தர் ஒருத்தரை மதிக்காம போதைக்கு அடிமையாகி சூதாட்டத்துல ஈடுபட்டு பெண்களை அதிகமா துன்புறுத்தி கஷ்டப்படுத்துவாங்கன்னு சொல்லப்படுது. இது எல்லாமே இப்பவே நடந்துட்டு தான் இருக்கு. இது போக போக இன்னும் அதிகமாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இப்படி தீய எண்ணங்களை மக்கள் மனசுல விதைக்கிற கலியை அழிக்கிறதுக்கு விஷ்ணு அவருடைய கடைசி அவதாரமான கல்கி அவதாரத்தை எடுப்பாருன்னு சொல்லப்படுது. இதுதான் கைஸ் மகாபாரத்துக்கு அப்புறம் நடந்த கதை.
கலியுகத்துல களி என்னெல்லாம் பண்ண இருக்கான்னு தெரிஞ்சுக்கணும்னா கமெண்ட் பண்ணுங்க. அதை பத்தியும் டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை பாய். பூமியை நான் அதிர வைப்பேன், பூமியை நான் அதிர வைப்பேன், பூமியை நான் அதிர வைப்பேன்.